ஆண்கள்லாம் யானை மாதிரி, பெண்கள்லாம் குதிரை மாதிரி. நான் உங்களை சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, உங்களுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. இது எனக்கு தேவையா? அதாவது யானையை பார்த்தா பெருசா இருக்கும், பார்க்க நம்ம பயந்தாலும் அது கீழே விழுந்தா எந்திரிக்க லேட் ஆகும். இதே பெண்கள் குதிரை மாதிரின்னு சொல்றேன், கீழே விழுந்தா ஒரு நொட்டி தான் எந்திரிச்சு சாதிக்கணும், எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம் அங்க போயே தீரும் சார். இதான் ஒரு பெண்கள். நாங்க ஜிலுஜிலுன்னு ட்ரெஸ் போட்டாலும், இது மாதிரி ஜீன்ஸ் ட்ரெஸ் போட்டாலும் மாணவர்கள் எதுக்கு பாக்குறாங்க? எதுக்கு பாக்குறான்? வெட்டி பயலுங்க. எதுக்கு பாக்குறாங்கன்னு கேக்குறேன் நானு. போடுற எங்களுக்கு புத்தி இருக்கும்போது பாக்குற அவங்களுக்கும் புத்தி இருக்கணும்ல. நாங்க சாதிக்கணும்னு நினைக்கிறோம். யா மாணவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களாம் சாதிக்கிறதுக்குனே பிறந்தவங்க. இந்த மாணவிகள் இருக்காங்க பாருங்க, அந்த பசங்களை சோதிக்கிறதுக்குனே பிறந்தவங்க. யார? மாணவர்களை. மாணவர்களை? ஆமாங்க ஐயா. எப்படி தெரியுமா, இந்த பொண்ணு சொன்னுச்சு ஏன் பாக்குறீங்கன்னு. முத மாணவிகள் சுடிதார் போட்டாங்கய்யா. இந்த நான் போட்டிருக்க அளவுக்கு ஃபுல் கை போட்டாங்க. அப்புறம் நீங்க போட்டிருக்க அளவுக்கு ஆஃப் கை போட்டாங்க. இல்ல சொல்றேன், ஆஃப் கை போட்டாங்க. அடுத்து இன்னும் கொஞ்சம் இவ்வளோ குறைச்சாங்க, அப்புறம் இவ்வளோ குறைச்சாங்க, அப்புறம் இவ்வளோன்னு பட்டையா போட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரே ஒரு கயிறு தொங்குச்சு. எனக்கு பயமா இருக்குங்கய்யா, கயிறு எப்போ அவுந்து விழுவும் தெரிலங்கய்யா. பரீட்சைக்கு ஏப்பா அவங்க போடுறது அவங்க விருப்பம், நீ போடுற ஆடையை பத்தி அவங்க ஏதாவது பேசினாங்களா? இல்லைங்கய்யா, பரீட்சைக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போனா அந்த பையன் பரீட்சைய பாப்பானா பொண்ணை பாப்பானா? அதனால தோத்து போறான். அண்ணாச்சி வேற ஒண்ணும் இல்ல, இந்த பிள்ளைகள் பூரா ரொம்ப டைட்டா ட்ரெஸ் பண்ண பயிலோ பூரா லூஸ் ஆகிட்டே போறான். திருச்சியில் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் படிக்கிற முக்காவாசி பசங்க எக்ஸாம் அப்போ வேட்டி கட்டுவானுங்கய்யா. வேட்டி கட்டுறது எதுக்கு தெரியுமா? தமிழ் கலாச்சாரத்தை தூக்கி நிறுத்துறதுக்கு ஒன்றும் கிடையாது, ஃபுல்லாக சுற்றி வச்சுருப்பான் பிட்டு. அதுவும் இந்த வாத்தியார் பக்கத்தில் வந்தால் போதும், அப்படியே அந்த பேப்பரை பிட்டா சல்லு 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 உருவி வாயில் அப்படி தின்னுடுவோம். அது சரிம்மா, பொண்ணுங்க எப்படி பிட்டு அடிக்குது? பிட்டு அடிக்காதுங்க ஐயா சொன்னாரு, அவங்க கிட்ட இருக்கிற பிட்டை வாங்கி அடிச்சிருமோ? வாங்கி அடிக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது தாயி. நான் பொம்பளை பிள்ளைகள் காலேஜில் தான் தாய் வேலை பார்க்க. அந்த பிள்ளைகள் எப்படி பிட்டு அடிக்கணும்னு எனக்கு தான் தெரியும். அது என்ன செய்யும் தெரியுமா, பூரா துப்பட்டாவில் பூரா சொருகி வச்சுட்டு வந்துடும். நான் போய் துப்பட்டாவை தூக்கி காமிச்சு கேட்க முடியுமா ஐயா? என்னையே தூக்கி போடுவான் காலேஜில் இருந்து. 3 வயசுல போலியோவால நான் பாதிக்கப்பட்டேன் சார். அப்பவே எங்க அம்மா நீ பொம்பளை பிள்ளை தானே, நீ வீட்டிலே இரு அப்படின்னு சொல்லி என்னை வீட்டுக்குள்ள போட்டிருந்தாங்கன்னா நான் இன்னைக்கு எம்காம் படிச்சுட்டு இருக்க மாட்டேன் சார். சார் அவங்க நான் 1 வருஷம் கூட நான் 1ஆவதுலேருந்து இந்த எம்காம் முடிய தோல்வி அடைஞ்சதே இல்லை சார். என் உடல்நிலை பாதிக்கப்பட்டாலும் சார் 3ஆவதுல எங்கள் அம்மா தோளில் தூக்கிட்டு போய் என் பரீட்சையை பிடிச்சிட்டு அவங்க மேலே நான் சாஞ்சிக்கிட்டு ஆஃப் இயர்லி எக்ஸாம் எழுதினேன் சார். இப்போனாவது நான் நிற்கிறக்கூடிய சக்தி இருக்குது. நான் போலியோவில் பாதிக்கப்பட்ட அந்த சமயத்தில் உட்காரக்கூட முடியாது, ஆனால் எங்கள் அம்மா தோளில் சாஞ்சு நான் பரீட்சை எழுதி 3rd ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணேன் சார். அதுக்கப்புறம் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் முடிய பார்த்தீங்கன்னா மாடியில் கிளாஸ் இருக்கும் சார். நான் சொன்னேன் எங்கள் அப்பாட்ட, என்னம்மா மாடியில் கிளாஸ் இருக்கே, ஒவ்வொரு நாளும் தினையிலும் தூக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னு நான் நினச்சேன் சார். ஆனால் எங்கள் அப்பா சொன்ன ஒரே வார்த்தை, நீ ஏமா கவலைப்படுற, நீ எவ்வளோ வேணாலும் படிமா, நான் எவ்வளோ காலம் வேணாலும் உயிரோடு இருக்கிற முடியும், நான் உன்னை தூக்கி சுமப்பேன்னு சொன்னாங்க சார். நான் நினைக்கலாம் சார், ஐயோ நம்மளை அப்பா தூக்கிட்டு போறப்ப எல்லாரும் நம்மளை பாக்குறாங்களே, ஐயோ நம்ம வெளியே போக முடியாது, நான் மனசுல தாழ்வு மனப்பான்மை வச்சிருந்தேன்னா இன்னைக்கு நான் இந்த ஸ்டேஜ் ஏறி இருக்க முடியாது சார். மாணவர்கள் சாதிக்கணும்னா எல்லா சோதனையும் தாண்டி தான் சார் வரணும். சோதனைகள் நிறைந்தது வாழ்க்கை கிடையாது, சாதனைகள் நிறைந்தது தான் சார் வாழ்க்கை. இன்னைக்கு நான் எம்காம் படிச்சுட்டு இருக்கேன்னா எங்க அப்பா ஒவ்வொரு நாளும் சோர்வடையாம என்னை தூக்கிட்டு போய் கிளாஸ் ரூம்ல உட்கார வச்சுட்டு திரும்ப கிளாஸ் முடிஞ்சோடனே வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து நான் எங்க போகணுன்னாலும் வரணுன்னாலும் எங்க அப்பா தான் சார் எனக்கு துணையா இருந்து எனக்கு உதவி செஞ்சாங்க சார். அவங்க சோர்வடைஞ்சிருந்தாங்கன்னா பெற்றோர்கள் கட்டுப்பாடு இல்லைன்னு சொல்றாங்களே சார், பெற்றோர்கள் ஊக்கப்படுத்தினா என்ன மாதிரி மாணவர்களும் சாதிக்க முடியும் சார். உங்க தகப்பனார் இங்க வந்திருக்கிறார் இல்லையா, அவர் கொஞ்சம் எழுந்து முன்னாடி இல்லைங்கய்யா. இவரை போல எல்லா பெற்றோரும் பிள்ளைகளுக்கு ஊக்கம் கொடுத்தால்
எந்த ஊனத்தையும் அவர்களால் ஜெயிக்க முடியும் என்பதற்கு இவர்கள் எடுத்துக்காட்டு. ஷேக்ஸ்பியர் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியுமா? இந்த உலகமே ஒரு நாடக மேடை, அதில் நாம் எல்லாம் நாடக நடிகைகளும் நடிகர்களும் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வாழ்க்கையே ஒரு கூத்து மாதிரி போயிடுச்சுயா. இந்த வாழ்க்கைங்கிற கூத்துல இந்த சின்ன திரை, பெரிய திரை, இன்டர்நெட் இது எல்லாம் சேர்ந்து இந்த இளைஞர்களை பாடாப்படுத்தி வைக்குது. மனுஷங்களை அவன் சிரிக்கிறத வச்சு அவன் பிரிக்கிறான் பாருங்க. இளைஞர் எழுதியிருக்கான், கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன், கண்டவுடன் சிரிப்பவன் காரியக்காரன், ஓடவிட்டு சிரிப்பவன் வஞ்சகன், ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன், நின்று சிரிப்பவன் நிதானம் உள்ளவன், நிலை மறந்து சிரிப்பவன் காதலன், உட்கார்ந்து சிரிப்பவன் ஊதாரி, உழைக்காமல் சிரிப்பவன் சோம்பேறி, துன்பத்தில் சிரிப்பவன் ஏமாளி, ஒன்றை கொடுத்து சிரிப்பவன் குணசாலி, ஒன்றை பறித்து சிரிப்பவன் படுபாவி, இன்பத்தில் சிரிப்பவன் ஏமாளி, துன்பத்தில் சிரிப்பவன் மனிதன் சொல்லுவான். எங்க படிச்சீங்க? ஒன்னு படிக்கிறது பெருசு இல்ல, அதை படிச்சு வந்து 4 பேருக்கு சொல்றோம்னு நினைக்கிறோம் பாருங்க, அதுதான் மனசு. அது பொம்பளை பிள்ளைகிட்ட நிறைய இருக்கு, எங்க உங்களுக்கு தெரிய போகுது? அது சரி, நீங்க சிரிக்கிறது தான் நாங்க பாக்குறதே இல்லையே. பார்த்தோம்னா அன்னைக்கோட எங்க சிரிப்பு போயிருச்சுன்னு அர்த்தம். நீங்க இதெல்லாம் பேசப்படாதீங்க, அந்த வயசெல்லாம் தாண்டி வந்துவிட்டு நீங்க பேசுறது சரியில்லை. எப்படியோ தாண்டி வந்தோமோ தடிக்கி வந்தோமோ வந்திருக்கோம்ல. இந்த கேளிக்கை நிகழ்ச்சிகளை அவனை போட்டு பாடாப்படுத்தி என்ன பண்றதுனே தெரியாம திக்கு முக்காடி நிக்கிறாயா. அதனாலதான் இன்னைக்கு மதிப்பெண் விகிதம் குறைஞ்சு போயிடுச்சு. வீட்லயே கேளிக்கை இருக்கு, அம்மாவும் அப்பாவும் தான் மிகப்பெரிய கேளிக்கை. கல்யாணம் ஆன புதுசுல புருஷனை பொண்டாட்டியும் பேசிப்பாங்க. புருஷன்கார சொல்லுவான், என் பொண்டாட்டி கண்ணு திராட்சை மாதிரி இருக்கும்பா. பொண்டாட்டி சொல்லுவோம், என் வீட்டுக்காரர் சரத்குமார் மாதிரி பாடி விரியுதுன்னும். எப்போ கல்யாணம் ஆன புதுசுல. கல்யாணம் ஆகி 6 வருஷம் 7 வருஷம் கழிச்சு பொண்டாட்டிய புருஷங்கார முட்டை கண்ணி வெளியே வாடி இது சொல்லும், சும்மா டொக்கு. இதை பார்த்து அவன் கெட்டு போய், தயவு செஞ்சு தமிழ்நாட்டில் பிறந்துட்டு சொல்லாதீங்க அம்மா சரியில்லை அப்பா சரியில்லைன்னு. நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலாவுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கார், காலடி எடுத்து வச்சுட்டார். நீல் ஆம்ஸ்ட்ராங்கோட அம்மாட்ட கேட்கிறாங்க, அம்மா உங்க பையன் உலகத்துல யாருமே செய்யாத ஒரு சாதனையை செஞ்சிருக்கான், உங்க பையன் நிலாவுல காலடி எடுத்து வச்சுட்டு வந்திருக்கான், சந்தோஷப்படுறீங்களான்னு. அந்த அம்மா சொன்னாங்க, நீங்க எல்லாம் என் பையன் நிலாவுல காலடி எடுத்து வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, நான் என் பையன் திரும்பவும் பூமியில காலடி எடுத்து வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுதான் யா தாய்மை. எந்த தாயும் தகப்பனும் தன் குழந்தை கெட்டு போகணும்னு ஆசைப்படுறதே இல்ல. சும்மா சொல்லக்கூடாதியா. இந்த பசங்க வந்து எக்ஸாம்ல தோத்து போறதுக்கு காரணம் இந்த அங்கனங்க உட்காந்துருக்குதுங்க பாருங்க, இந்த கலர் கலரா பொண்ணுங்க, இதுங்க தாயா காரணம். இன்றைய மாணவர்கள் வந்து ஒழுங்கா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த பொம்பளை பிள்ளை எப்படி தெரியுமா? பொம்பளை பிள்ளைங்க எப்படி தெரியுமா? என்னடா ஒரு பொண்ணு பொம்பளைங்களை பத்தி இப்படி இங்க கெட்டதா பேசிட்டு இருக்காளேன்னு இங்க இருக்கிற நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா எனக்கு என்னோட சகோதரர்கள்லாம் அப்படியே ஒரு வெளிச்சத்துல உட்காந்துருக்காங்க, ஏன்னா நம்மளை பத்தி பேசிட்டு இருக்காங்க. எல்லார் முகத்திலையும் 1000 வாட்ஸ், இங்க இருக்கிறத விட அங்க நல்லா தெரியுது. என்னன்னா இந்த நம்ம பையன் என்ன பண்ணுவான், அந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியில இருந்தே மொட்டை மாடியில் உட்காந்து படிச்சுட்டு இருப்பான். இந்த புள்ள என்ன பண்ணும், இந்த ஜெயம் படத்துல சதா போட்டு வர கொலுசு மாதிரி ஒரு கொலுசை போட்டு வந்து ஜல் 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 நிற்கும். நம்ம பையன் என்ன பண்ணுவான், உடனே ஏதோ மோகினி பிசாசுலாம் வந்திருக்குன்னு நினச்சிட்டு திரும்பி பார்ப்பான். உண்மையாலுமே அது மோகினி பிசாசு தாயா. உடனே என்ன பண்ணிடுவான், புக்கை மூடி வச்சிருவான். என்ன பண்ணும் இந்த பிள்ளை, எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் நோட்ஸ் கொடுக்குறீங்களா அப்படிங்கும். இப்படியே கேட்கும். எப்படி கேட்குவேன், ஸ்டார்டிங்கே இதுதான். இந்த பையன் வீணா போகிறதுக்கு காரணம் ஸ்டார்டிங்கே இதுதான். எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் நோட்ஸ் கொடுங்கன்னா உடனே ஐயோ எல்லாரும் நோட்ஸ் கேட்டா நான் போய் கொடுத்துட்டு வரேன்ட்டு போவான். அந்த நோட்ஸ் கேட்டாலே லவ்வர் ஆயிருதா? ஆயிடுறாங்கய்யா. நம்ம பையன் உழுந்துடுறான். நம்ம காலத்துல எல்லாம் இப்படி வாய்ப்பு இல்ல ஐயா. இந்த பொண்ணுங்க கழுத்துல உழுவுது பார்த்தீங்களா, கண்ணக்குழி, கன்னத்துல குழி உழுவுது பாருங்க. அதை பார்த்து ஒரு கவிஞன் பாடுனா, பெண்ணே உன் கன்னத்தில் விழுவது குழி அல்ல, அது எனக்கான சவக்குழி என்று அருமையா பண்ணா. அந்த குழியில கவிழ்ந்து விழுற பையனாயா எந்திரிக்கிறதே இல்லை. அந்த புள்ள 10ஆம் கிளாஸ் படிச்சு 12ஆம் கிளாஸ் படிச்சு காலேஜ் போயிடும். அப்பதான் இவன் 10ஆம் கிளாஸ் படிப்பான். பாட்டு பாடுவான் பாருங்க, பெண்ணெல்லாம் தங்க மெடல் ஜெயிச்சு வந்தாங்க, நம்ம பசங்களை தான் எங்கே அவங்க படிக்க விட்டாங்க. சும்மாவா பண்ணா கவிஞன்?